வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட்ல இருக்க கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன காலனி இருக்கு. அந்த காலனில இருக்க ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துருது. அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துருது. இதுக்கு காரணம் யாருன்றத போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதே காலனில இருக்க வேற ஒரு பொண்ணுக்கும் இந்த சம்பவம் நடக்குது. அந்த பொண்ணுக்கு கண்ணு வேற தெரியாது. சோ இத தாண்டி குற்றவாளிகளை போலீஸுங்க எப்படி விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்கூட்டியே காட்டுறாங்க. இப்ப காட்டுற பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. இவங்களுக்கு கண் பார்வை இல்ல. ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து போற இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு இந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. இவங்களை வேன்ல போட்டு இங்க இருந்து வேகமா கொண்டு போறாங்க போல. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த மீனான்ற பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு காலனில இருக்காங்க. இவங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இறந்து போயிருப்பாரு. சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இவங்க கண் பார்வை போயிருது போல. இவங்க இப்ப கண் பார்வை இல்லாமயே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேலைக்கு டைம் ஆயிடுச்சுல, இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்காக எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டேன், அதே மாதிரி உனக்காக பாயாசம் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. இல்லம்மா வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி அம்மா பாயாசம் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த வழியா ஒரு நபர் வராரு. இவரோட பேரை நம்ம குருன்னு வச்சுக்கலாம். இந்த குருவுக்கு இந்த மீனா மேல ஒரு கண் இருக்கு போல. குருன்னு இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த குருவை இந்த காலனியை சேர்ந்த வேற ஒரு லேடி கூப்பிடுறாங்க. என் பொண்ணை மட்டும் ஸ்கூல்ல விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் தான் இந்த காலனில எல்லாருக்கும் ஹெல்ப்லாம் பண்ணுவார் போல. மாமாக்கு ஒரு முத்தம் கொடு, அப்பதான் விடுவன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அந்த பொண்ணுமே முத்தம்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் இருக்கான்ல, சரி ஓகேன்ற மாதிரி கொண்டு போய் விடுறதுக்காக இங்க இருந்து கிளம்புறான். அப்பயே மீனாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணெல்லாம் விட்டுட்டு திரும்பி மீனாவை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறான் போல. இதே இடத்துல வேற ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் பேரு சேகர் அப்படின்றது. இவனுமே குரு வாடா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இல்ல இல்ல நீ போ, நான் அப்புறமா வரேன்ற மாதிரி இவனுமே சொல்லிடுறான். இப்பதான் கார்ல ஒரு பொண்ணு வந்து இறங்குறாங்க. இவங்க பேரு பிரியா அப்படின்றது. இவங்க ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்றாங்க. அவன் பேரு ரஃபீக் அப்படின்றது. ரஃபீக்கும் இவங்களும் சிரிச்சு பேசி அதுக்கப்புறம் இவங்க காரை விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல. இத பாக்குற குரு கடுப்பாயிடுறான். நீ எதுக்காக இன்னும் ரஃபீக் கிட்ட பேசிட்டு இருக்க? உன் அப்பா தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல அப்படின்ற மாதிரி சண்டை போடுறான். நான் யார்கிட்டனாலும் பேசுவேன், அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரியான்ற பொண்ணு திட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேகர் அப்படின்ற அந்த பையனுமே கவனிச்சிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் குருவோட ஃப்ரெண்டு போல. நீ எதுக்குடா தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிட்டு இருக்க? சரி வா கிரிக்கெட் விளையாடலான்ற மாதிரி கூப்பிடுறான். இல்ல இல்ல வேற ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி இந்த குரு சொல்றான். இப்ப மீனாவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த மீனாவை ஃபாலோ பண்றது தான் இவனோட வேலை போல. மீனாவை ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள மீனாவோட அம்மா இருக்காங்கல்ல, இங்க வாப்பா குரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இவர்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸை தராங்க. ரமேஷ் வீட்டுல இந்த டிஃபன் பாக்ஸை தந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. பாயாசம் செஞ்சிருக்காங்கல்ல, அதை தர சொல்லி தராங்க. எனக்கு வேலை இருக்குன்னு இவன் தப்பிக்க பாக்குறான். ப்ளீஸ் பா இதை மட்டும் தந்துருன்னு சொன்னோன்னா சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே ரமேஷ் என்றவரோட வீட்டுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல ரமேஷோட ஒய்ஃப் யாமினி இருக்காங்க பாத்தீங்களா, சாரிலாம் கட்டிட்டு இருக்காங்க. அதை பாக்குற இவன் என்ன பண்றானா, போன் எடுத்து ரெக்கார்ட் பண்றான் போல. அந்த இடத்துக்கு வந்த ரமேஷ் இதை கவனிச்சிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? என் ஒய்ஃப் சாரி கட்டிட்டு இருக்கிறத வீடியோ எடுக்கிறியான்ற மாதிரி போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வெளியும் இழுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. காலனியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணான்ற மாதிரி விஷயத்த ரமேஷ் சொல்றாரு. ஆனா அடி வாங்கிட்டு இருக்க இவன் என்ன சொல்றானா, அந்த சமயம் எனக்கு மெசேஜ் வந்தது, நான் அதுதான் எடுத்து பார்த்தேன், எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். இதே காலனில மோகன் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிளும் இருக்காரு. அவரும் தடுத்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் விஷயம் புரியுது. குரு அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி காலனில நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பான் போல. அதனால தான் இப்படி சப்போர்ட் பண்றாங்க. ரமேஷ் பயங்கரமா திட்டுறாரு. இவனை பத்தி இன்னும் நீங்க புரிஞ்சுக்கல, கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இப்ப எல்லாருமே இங்க இருந்து கலைஞ்சு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, ஒரு அக்கா மட்டும் தான் இருக்காங்க. அக்கா தான் தம்பியை சமாதான பத்தி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. தம்பியோட முதுகுல பயங்கரமா காயம் பட்டிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒத்தரெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்காகடா அந்த இடத்துல வச்சு போன் எல்லாம் எடுத்தன்ற மாதிரி அக்கா திட்டிட்டு இருக்காங்க. நான் என்னக்கா பண்ணுவேன், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் நல்லவன் மாதிரி பேசினாலும் இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல. என்ன ஏதுன்றது நமக்கு தெளிவா தெரியல. பிரியான்னு ஒரு பொண்ணு ரஃபீக்க காதலிக்கிறாங்கல்ல, அவருக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பேப்பர் பண்டில் வந்து விழுது. என்ன பேப்பர் விழுது அப்படின்ற மாதிரி அப்பா இருக்கார்ல, என்ன ஏதுன்றத பாக்குறதுக்காக வெளியெல்லாம் செக் பண்றதுக்காக போறாரு. இந்த சமயம் அம்மாவும் பொண்ணும் பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு பிரிச்சு படிக்கிறாங்க. இவங்க ரஃபீக் பின்னாடி சுத்தி
சுத்திட்டு இருக்காங்க, லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அத பத்தி தான் யாரோ எழுதி இருக்காங்க. இப்ப அப்பா இத பார்த்தோன்னா கடுப்பாயிடுறாரு. அந்த ரஃபீக் பையன் பின்னாடி சுத்தாதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், இன்னும் நீ சுத்திட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் சுத்துறது தெரிஞ்சது உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பொண்ணை திட்டுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மீனாவை நமக்கு காட்டுறாங்க. மீனா வேலைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. ஃபாலோ பண்றது இந்த குரு தான்றதை நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்ப திடீர்னு குருக்கு போன் கால் வரும்போது யாரு யாருன்ற மாதிரிலாம் மீனா கேக்குறாங்க. ஆனா இவன் இருக்கான்ல, இவங்க கண்ணில் படாம கொஞ்சம் விலகிடுறான். இப்ப இங்க ஒரு கார் போயிட்டு இருக்கிறத இந்த குரு பாக்குறான். கார்ல யார் போயிட்டு இருக்காங்கன்னா ரஃபீக்கும் பிரியாவும் தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் நீ திருந்தலியான்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி காரை ஃபாலோ பண்ணி பைக்ல 3 பேர் வராங்க. அவங்க மாஸ்க் போட்டு தான் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அட்டாக் நடந்திருக்குன்ற மாதிரி போலீஸுங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும். போலீஸுங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா இந்த பிரியா பொண்ணுக்கு பயங்கரமா அடிலாம் பட்டிருக்கு. ரஃபீக்க வந்த 3 பேர் தாக்கி இருக்காங்க போல, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அதை நினைச்சுதான் இந்த பிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கூட மோகனும் வந்திருக்காருல, சார் என்னோட காலனி பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையன் ரொம்ப சீரியஸா இருக்கிறது தெரிய வருது. இந்த பொண்ணுக்குமே காயெல்லாம் இருக்கிறத வச்சு எல்லை மீறி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆனா இவங்களுமே கேஸ் ஆயிடும்ன்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, உன்னை பார்த்தா அப்படி தெரியல, கண்டிப்பா உன்னை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இவங்க 2 பேருமே காயப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல விழுந்து கடந்திருப்பாங்க. ஒரு நபர் தான் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. அந்த நபரை கூட்டிட்டு வராங்க. எங்க கிடந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இவருமே இடத்தை காமிச்சிடுறாரு. அந்த இடத்துல ரத்த கரெல்லாம் இருக்கு. இவங்களுமே அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நடந்ததை பார்க்கும்போது கண்டிப்பா 3 பேர்கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. 3 பேர் அட்டாக் பண்ணதா அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லை மீறி நடந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. உங்களோட ஏரியால யார் இப்படிலாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மோகன் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்ல சார், என்னோட காலனில எல்லாருமே நல்ல பசங்க தான், யாருமே இப்படி பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல, உங்க காலனியை சேர்ந்து யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க, அது யாரு என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த நாள் குருவோட அக்கா தையல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது குரு இருக்கான் பாத்தீங்களா, பதட்டமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கதவை சாத்துறான். என்னடா பதட்டமா இருக்கன்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. எது நான் பதட்டமா இருக்கனா, அப்பெல்லாம் எதுவுமே இல்லையேன்ற மாதிரி இவனுமே சமாளிச்சிட்டு இருக்கான். என்ன இவன் சமாளிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி அக்காக்கும் லைட்டா டவுட்லாம் வருது. இவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறத டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே இந்த பொண்ணு பிரியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடுமா, ஏதாவது நீ பார்த்த விஷயத்த சொல்லுமா, எங்களால கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தகவல் கேள்விப்பட்டு பிரியாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பொண்ணை கூட்டிட்டு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கூட்டு போக முடியாது, இன்னும் சில ப்ராசஸ்லாம் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, அதெல்லாம் என்னோட பொண்ணு கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கம்ப்ளைண்ட்லாம் வந்தா என் பொண்ணுக்கு அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்றது, இதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி அப்பா இருக்காருல, வேகமா பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரும்போது எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் விஷயம் வெளியே வந்துடும்ல, அந்த மாதிரி எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம வீட்டை தான் பாக்குறாங்கன்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இப்ப பொண்ணை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. அந்த ரஃபி கூட போகாதன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், அப்படி போகும்போது தானே இந்த சம்பவம் நடந்தது, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதுல ஒருத்தனோட செமன் சாம்பிள் மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 3 பேருமே எல்லை மீறி நடந்திருக்காங்க. ஆனா 3 பேருமே காண்டம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு காண்டம் வந்து கிழிஞ்சு ஒருத்தனோட சாம்பிள் மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல. இந்த சாம்பிளை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா நம்ம பார்க்கணும், மேற்கொண்டு க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஏரியால இருக்க, அதாவது அந்த காலனில இருக்க எல்லார்கிட்டயும் பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க கிளம்பி வந்துடுறாங்க. எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இத பிரியாவும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. என்ன எட்டி பார்க்கற அப்படின்ற மாதிரி அப்பாவும் திட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏறக்குறைய ஏரியால இருக்க எல்லார்கிட்டயும் இவங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை எல்லாத்தையும் மீனாவும் கொஞ்சம் காதுல வாங்குறாங்க. இப்ப ரமேஷே போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக வராரு. யாரும் சொல்ல மாட்டாங்க சார், நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த குருவா தான் இருப்பான்ற மாதிரி குருன்ற நபரை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதை வச்சு குருன்னு சொல்றீங்கன்னும் போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் ட்ரெஸ் மாத்துறத அவன் வீடியோ எடுத்தான் சார், நான் ப்ரூவ் பண்ணலாம் நினைச்சேன், அதுக்குள்ள அந்த நாய் டெலீட் பண்ணிட்டான், எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கண்டிப்பா அவன் தான் சார் இதுக்கு பின்னாடி இருப்பான், அவன் ரொம்பவே தப்பானவன் அப்படின்ற மாதிரி ரமேஷ் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. மோகனும் இங்க தானே இருக்காரு. மோகன் என்ன சொல்றாருன்னா, வாய்க்கு வந்ததை பேசாத, அவன் அப்படிலாம் கிடையாது, அவன் கண்டிப்பா வீடியோ எல்லாம் எடுக்கல, நான் போனை வாங்கி செக் பண்ணும்போது எதுவுமே இல்லையேன்ற மாதிரி சொல்றாரு. சரி, இவர் போனை வாங்குறதுக்குள்ள அவன் டெலீட் பண்ணிருப்பான் சார், அவன் தப்பானவன் சார், அவன் கிட்ட விசாரிங்க அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டருமே அந்த பையன் கிட்ட விசாரிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப அக்காவும் இவனும் பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனை கூட்டு போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா ஏன் எதுக்குன்னு கேட்கும் போது, அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது, இப்ப இவனை கூட்டு போனோம் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி வம்படியா கூட்டு போக பாக்குறாங்க. அக்கா தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. எது நானா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி அடிக்கிறாங்க. அப்பயே இவன் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு லாயரை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட சாலிடா இவன் தான் பண்ணான்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லல்ல, அதனால அனுப்பிதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அனுப்பிடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு சாம்பிள் இருந்தது இல்ல, அதை இவன் கூட மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. இவன் கூட மேட்ச் ஆகல. அதனாலேயே இவன் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மொத்தம் 3 பேர் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல வேற யாரோட சாம்பிளாவது மேட்ச் ஆயிருக்கும். இவன் சாம்பிள் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இன்னமும் இவங்களுக்கு குரு மேல சந்தேகம் இருக்கு. அப்ப குரு கூட வந்த அந்த 2 பேர் யாருன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குருவை விட்டோன்னா வீட்டுக்கு தானே வரணும். ஆனா இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த மீனவ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்படி பார்த்துட்டு இருக்கிறத அக்கா கவனிச்சிடுறாங்க. இவன் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி தம்பியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. எப்படா விட்டாங்கன்னு கேட்கும்போது இப்பதான் விட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைல்ல, அதனால தான் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அக்காக்கே இவன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த நாள் தான் இவன் வீட்டுக்குள்ள பதட்டமா வந்திருப்பான். என்னாச்சுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா இருக்கேன்னு சொல்லியிருப்பான். அன்னைக்கு நீ நார்மலா இல்ல, ஏதோ தப்பு பண்ணிருக்க, அக்கா மேல சத்தியம் பண்ணி உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. இவனுமே அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்ற மாதிரி ஏதோ சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்றத நமக்கு இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க. இந்த ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் மோகன் கூட சேர்ந்த மாதிரி சரக்கடிச்சிட்டு இருக்காரு. கேஸ் எந்த நிலைமையில இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. மோகன் என்ன சொல்றாருன்னா ஒருத்தனோட செமன் சாம்பிள் கிடைச்சிருக்கு, மீதி 2 பேரோட கிடைக்கல. 3 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. அந்த ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டா மீதி 2 பேரை போலீஸுங்க பிடிச்சிருவாங்க. அந்த ஒருத்தன் யாருன்ற மாதிரி தான் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த வழியா வந்த குரு கவனிச்சிட்டு இருக்கான். ஒருத்தனை பிடிச்சிட்டா அவனை வச்சு மீதி 2 பேரை பிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏதாவது தப்பு பண்ணானா என்னன்னு தெரியல. இவனை கொஞ்சம் வில்லத்தனமா நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. இந்த மீனா நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த குரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இந்த குருவோட போன் தான் அடிச்சிருக்கும். யாருன்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. இவன் சட்டுன்னு போன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறான். மேற்கொண்டு மீனா கொஞ்சம் பயந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது சட்டுன்னு இந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. இவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்குனது இந்த குருவா என்னன்றதை தெளிவா நமக்கு காட்டல. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு புதர்ல இருந்து இவங்க எந்திரிச்சு வெளியே வராங்க. எங்க இருக்கும்னு தெரியாம சுத்தி முத்தி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு நபரு இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. போலீஸுங்க கிட்ட சொல்றாரு. போலீஸுங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு கிட்ட 3 பேர் எல்லை மீறி நடந்திருக்காங்கன்றது தெரிய வருது. நீ ஓகே தானமா அப்படின்னு கேட்கும் போது ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட்டு போறாங்க. வீட்டுல தகவல் கொடுக்கணும்ல, அதனால மீனாவோட அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த சமயம் குரு அம்மா ஹெல்ப் பண்றதுக்காக வீட்ல தான் இருப்பான். இப்ப இவனுக்குமே இந்த தகவல்லாம் தெரிய வருது. நம்ம உடனே போனோன்ற மாதிரி இவன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அவங்க ரூம் வாசல்லயே இவன் நின்னுட்டு இருக்கான். இப்ப போலீஸுங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னா இவன் இருக்கான் பாத்தீங்களா, சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணோட கண்டிஷனை பத்தி விசாரிக்கிறாங்க. 3 பேர் எல்லை மீறி நடந்திருக்காங்க. இந்த வாட்டியும் பெருசா சாம்பிள் கிம்பிள் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. பிரியா கிட்ட எல்லை மீறி நடந்தவங்க தான் இவகிட்டயும் எல்லை மீறி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அது யாரா இருந்தாலும் சரி சார், கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்ற மாதிரி மீனா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. மீனாக்கு கண் பார்வை இல்லனாலும் நிறைய விஷயங்களை இவங்க கவனிப்பாங்க. அப்படி கவனிச்சதை வச்சு நான் கூட்டு போறேன்னு சொல்றாங்க. அதாவது எங்க அவனுங்க எல்லை மீறி நடந்தாங்கன்ற இடத்துக்கு நான் கூட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. இவங்க கூட்டு போகும்போது நிறைய சவுண்ட் எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. வேன்ல போட்டு தான் கூட்டு போனாங்க சார். இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டது. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை கரெக்டா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க தான் சார் என்னோட பேக்கை தூக்கி போட்டாங்கன்னு சொல்றாங்க. செக் பண்ணி பார்க்கலாம்னு ஆளுங்க செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பொண்ணோட பேக் இங்க தான் இருக்கு. இதை தாண்டி உன்கிட்ட எங்க வச்சு எல்லை மீறி நடந்தாங்கன்னு கேட்கும்போது அது ஒரு ஐஸ் ஃபேக்டரின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து ஜில்லுன்னு காத்தெல்லாம் வந்துட்டு இருந்தது, பக்கத்துல தண்ணிலாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தது சார். ஒரு ஐஸ் ஃபேக்டரியா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த பொண்ணு வந்து நல்லாவே கெஸ் பண்றா, இவன் நினைக்கிறது கரெக்டா இருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. இப்ப குருவோட அக்கா இருக்காங்கல்ல, இந்த மீனாவோட அம்மாக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வராங்க. மீனா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றா பாத்தீங்களா, எதுக்காண்டி தேவையில்லாம அவ போலீஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி பண்றதுனால மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, விட்டுற சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அக்கா சொல்றாங்க. இல்ல மீனா நினைக்கிறத பண்ணுவா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே குரு கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்குறான். லைட்டா திருத்தருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொன்ன அடையாளத்தை வச்சு இவங்களுமே ஐஸ் ஃபேக்டரின்றதை கெஸ் பண்ணிடுறாங்கல்ல. பக்கத்துல ஒரே ஒரு ஐஸ் ஃபேக்டரி தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல தான் நடந்ததா, என்ன ஏதுன்றதை விசாரிங்கன்ற மாதிரி டீம் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவங்களுமே ஐஸ் ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க.
வந்தவங்க இந்த நேரம் ஐஸ் ஃபேக்டரி ஓபன்ல தான் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அந்த டைம்ல க்ளோஸ்ல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. க்ளோஸ்ல இருந்ததுன்னா அந்த விஷயம் எப்படி நடந்திருக்க முடியும்ன்ற மாதிரி இங்க இருக்கவர்கிட்ட பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அந்த நபருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரியாவை நமக்கு காட்டுறாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் ரஃபீக்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருல, இந்த நிலைமையில நம்ம விடக்கூடாது, போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா இதை கவனிச்சு தடுத்துறாங்க. ப்ளீஸ்மா நான் ஒரே ஒரு வாட்டி ரஃபீக்க பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. இல்ல இல்ல போக விட மாட்டேன்ற மாதிரி அம்மா தடுத்துறாங்க. அந்த ஐஸ் ஃபேக்டரியில லோடெல்லாம் கொண்டு போறதுக்காக ஒரு வேன் வச்சிருந்திருப்பாங்க. அந்த வேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்க போகும்போது ஓனர் சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீடைல்லாம் அங்க வேலை பார்க்குற ஒரு பையன் கொண்டு வந்து இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். சார் இந்த நாளே மிஸ் ஆயிருச்சு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த வேனை யாரோ தூக்கி இருக்காங்க, அது மூலியமா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரியா கிட்ட எல்லை மீறி நடக்கும்போது பைக்ல வந்திருப்பாங்க, இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கும்போது வேன்ல வந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. மீனா வீட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது குருவும் வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ரிங்டோன் சவுண்ட் வந்துருது. இந்த சவுண்ட கேட்டோனே நம்மள ஃபாலோ பண்றவன் அப்படின்றது இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது. நில்லு நில்லுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் என்ன பண்றானா வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். இப்பதான் இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் ரெகுலராவே ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணான் சார், அவன் பின்னாடி நடந்து வர சவுண்ட் எனக்கு தெளிவா கேட்டது சார், இதை தாண்டி அவன் போன்ல ரிங்டோன் சவுண்ட் வந்து என்கிட்ட மாட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றதை வச்சு பார்த்தா ஃபாலோ பண்ணவன் கூட உன்கிட்ட எல்லை மீறி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா, இது எதுக்காகமா முன்னாடியே சொல்லன்னு கேட்கும்போது சார் அவனை பொறுத்த வரைக்கும் மோசமானவன் இல்லைன்னு நினைச்சேன் சார்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு வாட்டி இவங்க யார கூடமா போய் ஒரு வண்டியில இடிக்கிற மாதிரி போயிருப்பாங்க. அப்ப அவன் தான் சட்டுன்னு வந்து காப்பாத்திருப்பான். காப்பாத்தினால நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. முகத்தெல்லாம் கொஞ்சம் தொட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி இருப்பான். சோ காப்பாத்தினவன் இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்களுமே நினைச்சிருப்பாங்க. இருந்தாலும் போலீஸ் கிட்ட சொல்லான்றதுக்காக தான் சொல்றாங்க. சோ அது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் அந்த சமயம் காப்பாத்திருக்கலாம், ஆனா வேற ஒரு சமயம் இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இவங்க போற வழியில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஃபாலோ பண்ணது குரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. குரு தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். சமயம் பார்த்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எல்லை மீறி நடந்திருக்கான். இவன் கூட வேற 2 பேருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நிறைய பேரை நிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல குருவியும் நிக்க வைக்கிறாங்க. ஃபேஸை தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னல, கண்டுபிடிமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுமே வந்து முதல்ல ஸ்மெல் பண்ணி பார்க்கறாங்க. அடுத்ததா ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்கறாங்க. அப்படி தொட்டு பார்க்கறது மூலியமா இவன் தான்ன்ற மாதிரி குருவை சொல்றாங்க. காலில இருக்க 2 பொண்ணுங்க கிட்டயும் நீ தான் எல்லை மீறி நடந்திருக்க, உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி போலீஸுங்க அடிக்கும் போது சார் சத்தியமா கிடையவே கிடையாது சார், நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் வந்து மீனாவை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். மீனாக்கு கண் பார்வை இல்லைல்ல, இவ தனியா போறேன்னு கிளம்புவா, இவளோட பாதுகாப்புக்காக தான் நான் பின்னாடியே போவேன் சார். அப்படிப்பட்ட நான் எப்படி சார் இவகிட்ட எல்லை மீறி நடப்பேன், சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் இந்த மீனாவை லவ் பண்றதா சொல்றான். பிரியா கிட்ட ஆளுங்க எல்லை மீறி நடந்தாங்கல்ல, அதே டவர் ரேஞ்சில தான் இவனோட டவர் ரேஞ்சும் காமிச்சிருக்கோம். இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது சார் நடந்ததே வேற சார், அன்னைக்கும் நான் மீனாவை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன், மீனா கிட்ட கூட கேளுங்கன்னும் போது இப்ப போலீஸுங்க டைமை சொல்லி அவன் ஃபாலோ பண்ணானான்னு கேக்குறாங்க. ஆமா சார் அந்த டைம் என்னதான் ஃபாலோ பண்ணி வந்தான்ற மாதிரி மீனா சொல்றாங்க. சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது தான் ரஃபீக்கும் பிரியாவும் கார்ல போனதையும் பைக்ல 3 பேர் ஃபாலோ பண்ணதையும் பார்த்தேன். ஏதோ நடந்திருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது, மற்றபடி நான்லாம் எதுவுமே பண்ணல சார், நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு இவன் பதட்டமா வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா வந்து 3 பேர் எல்லை மீறி நடக்க போறாங்கன்றது இவனுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அக்கா கேட்கும் போதும் இந்த விஷயத்தை தான் இவன் சொல்லியிருப்பான், மற்றபடி நான்லாம் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இந்த பொண்ணுகிட்ட நீ தான் எல்லை மீறி நடந்திருக்க, அன்னைக்குமே நீ ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தன்ற மாதிரி கேட்கும் போது இவனுமே ஒரு விஷயத்த சொல்றான். அப்ப மோகன் அண்ணன் கிட்ட இருந்து கால் வந்தது சார், நான் மோகன் அண்ணன் சொன்ன வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டேன்னு சொல்றான். மோகன் கிட்ட இப்ப விசாரிக்கிறாங்க. ஆமா சார் என்னோட ஒய்ஃப் மளிகை சாமான்லாம் வாங்கணும்னு சொன்னா, அதனால தான் இவனுக்கு கால் பண்ணன்ற மாதிரி மோகன் சொல்லிட்டாரு. இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே கால் வந்திருக்கும். மோகன் அண்ணனுமே மளிகை சாமான்லாம் வாங்கணும் வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே அங்க இருந்து கிளம்பியிருப்பான், வாங்கிலாம் தந்திருப்பான். ஆமா சார் வாங்கிலாம் தந்தான்ற மாதிரி மோகனும் சொல்றாரு. அப்ப இவன் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு வேன் வந்திருக்கு. வேன்ல வந்தவங்க தான் மீனவ தூக்கி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இவன் சொல்றது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. சரி இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்பதான் இவங்களுக்கு ஷாக்கிங்கா வேற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஆக்சுவலா ரமேஷ்னு அந்த காலனில ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் பேர் கூட யாமினின்னு சொல்லியிருப்பேன். அந்த யாமினி இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சரி வெளியெல்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அவங்க கிட்டயுமே யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க, யாருன்றதும் அவங்களுக்கு தெரியுது போல. சார் குரு தான் என்கிட்ட எல்லை மீறி நடந்தான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி பண்ணக்கூடியவன் கண்டிப்பா மத்த 2
ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம கிட்ட கதை கொடுத்துட்டு இருக்கான், சோ அவனை லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முடிவு எடுத்துறாங்க. இப்ப போலீஸுங்க திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சோன்னா அக்காவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவன் யாமினி கிட்டயும் எல்லை மீறி நடந்திருக்கான், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இது யாமினி கிட்டயும் எல்லை மீறி நடந்திருக்கானா அப்படின்ற மாதிரி அக்கா பயங்கரமா கோவப்படுறாங்க. உன்னை போய் நம்பின பாரு அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. அக்கா நான் சத்தியமா எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. உண்மையை சொல்லு, யாமினி கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கனா அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் நீ நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, உனக்கு ஹெல்ப் பண்ணது யாரா, அந்த ரெண்டு பேர் யாருன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சார் சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருந்த ரஃபீக் இருக்கார்ல, இறந்து போயிடுறாரு. இதை நினைச்சு பிரியா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஆறுதல் சொல்றதுக்காக வராரு. உனக்கு தெரிஞ்ச எதையாவது சொல்லுமா, அப்பதான் ரஃபீக்கோட சாவுக்கு யாரு காரணம்ன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே யோசிச்சு பாக்குறாங்க. சார் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் கவனிச்சேன், அவங்க பைக்குக்கு பின்னாடி ஏன்ற மாதிரி ஒரு எழுத்து பதிக்கப்பட்ட மாதிரி இருந்தது சார், இந்த டிசைன்ல தான் பதிக்கப்பட்ட மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த க்ளூவை வச்சு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா அந்த பைக் யாரோட பேர்ல இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கூட யாரெல்லாம் பழக்கத்துல இருக்காங்க அந்த டீடைல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க இல்ல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரை பத்தின எல்லா டீடைலையும் உங்களுக்கு கிடைச்சிருது. இவங்க ரெண்டு பேரை முதல்ல தூக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யார் ரெண்டு பேர் தெரியுமா, அந்த ஐஸ் ஃபேக்டரியில ஒருத்தன் வேலை பார்த்திருப்பான், அவன் தான் வந்து வண்டி ஏற்கனவே திருடு போயிருச்சுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் தந்திருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவனோட பேர் அருண் அப்படின்றது, அது அவனோட பைக் தான் போல. சோ அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு தூக்கிடுறாங்க. இப்ப ரெண்டாவதா சம்பந்தப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா யாமினியோட ஹஸ்பண்டா ரமேஷ் ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவரும் சம்பந்தப்பட்டிருக்காரு. இப்ப ரெண்டு பேரையும் கூட்டு வந்து அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் பண்ணும்போது போன் எல்லாம் ஆஃப்ல வச்சிருக்கணும்ன்ற மாதிரி ஆஃப்ல வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆன் பண்ணிருப்பாங்க. கரெக்டா அந்த டைம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆலிபை கிடையாது, இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்கன்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேர் தப்பிக்கணும்ன்றதுக்காக உன் ஒய்ஃப் கிட்ட அந்த குருன்ற பையன் தப்பா நடந்துக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்க, உண்மைதானன்ற மாதிரி அடிக்கிறாரு. ஆக்சுவலா ரமேஷ் இருக்கார்ல, நான் தான் இந்த தப்பை பண்ணிட்டேன் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் யாமினியும் அந்த குருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் தந்திருப்பாங்க. நீங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, உங்க கூட சம்பந்தப்பட்ட அந்த மூணாவது ஆளும் யாருன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த மூணாவது ஆள் யார் தெரியுமா, சேகர்னு ஒரு பையனை நமக்கு ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அந்த சேகர் தான் மூணாவது நபரா இருப்பான். அந்த சேகர் வேற யாரும் கிடையாது, மோகனோட பையனா இருப்பான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்தே குருவை தான் கெட்டவன் மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா குருவை பொறுத்த வரைக்கும் மீனாவை தான் லவ் பண்ணிருப்பான், மற்றபடி எல்லாருக்குமே நல்லது தான் நினைச்சிருப்பான். உதாரணத்துக்கு நீ இந்த மாதிரி ரஃபீக் பின்னாடி சுத்துறது உன் அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிட போதுன்னு நல்ல எண்ணத்துல தான் இவன் சொல்லியிருப்பான். அந்த டைம் இந்த சேகர் கொஞ்சம் நல்லவன் மாதிரிலாம் அந்த இடத்துல பேசினால, ஆனா இந்த சேகருக்கு தான் பிரியா மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும். இவன் அப்பா போலீஸ்ன்றதுனால இவனுக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் போன் ஆஃப் பண்ணிருங்கன்ற மாதிரி அட்டாக் பண்ண சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிரியா கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பான். இதை தாண்டி அப்பா பேசினதை இவன் கேட்டிருப்பான். அப்பா என்ன பேசியிருப்பார்னா, ஒருத்தனோட சாம்பிள் தான் கிடைச்சிருக்கு, மீதி ரெண்டு பேரோட சாம்பிள் கிடைக்கல, ஒருத்தனை கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லியிருப்பாரு. இவன் அதெல்லாம் கேட்டு உசாரா இருப்பான். இப்ப மீனா கிட்ட எல்லை மீறி நடக்கணும்னா அங்க இருந்து எப்படியாவது குருவை அனுப்பணும்ன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். குருவை அனுப்புறதுன்னா அப்பா மூலியமா தான் அனுப்ப முடியும்ன்றதுக்காக அம்மா இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வாங்க சொன்னாங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பான். அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த குரு கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ இப்படிதான் இந்த விஷயம் நடந்திருக்கும். குரு அங்க இல்லன்னு தெரிஞ்சோன்னா இவனுங்க வேன் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க இருந்து மீனாவை தூக்கிட்டு போய் எல்லை மீறி நடந்திருப்பாங்க. ஐஸ் ஃபேக்டரியோட கீ அங்க வேலை பார்க்குற அந்த அருண் கிட்ட இருந்திருக்கும், அது மூலியமா தான் உள்ள போய் இவங்க எல்லை மீறி நடந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மோகன் பயங்கர கடுப்பாயிருந்தாரு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்ற மாதிரி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. சோ இப்ப போலீஸுங்களுமே இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்களுக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.